டு அச்சிதா சமையல். நான் வந்து இன்னைக்கு ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி செய்ய போகிறேன். நூடுல்ஸ்னால் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பீஸானா சொல்லவே வேணாம், ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் நூடுல்ஸ் வச்சு பீஸா பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். ஸோ எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி நம்ம பேன் அடுப்பில் வச்சிடலாம். பேன் சூடாயிடுச்சு. இப்போ நான் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பட்டர் போட்டுக்கிறேன். பட்டர் நல்லா மெல்ட் ஆகிட்டோம். இப்போ நான் வந்து ஒரு 3 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றுனேன். இன்னொரு 1/2 கப்பு நம்ம சேர்த்தே ஊற்றிக்குவோம். 3.5 கப் அளவுக்கு நான் தண்ணி ஊற்றுறேன் இதில். இப்போ நான் 3 மேகி எடுத்து வச்சுருக்கேன். இந்த 3 மேகியை தண்ணியில் போட்டுருவோம். இப்போல்லாம் தண்ணியில் நல்லா முழுகி வந்தோடனே நான் 3 மசாலா பேக்கெட் எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கான மசாலா பேக்கெட்டு மேகி மசாலா அதை இதில் ஆட் பண்ணிக்குவோம். 3 பேக்கெட் இருக்குது இதில். இதை ஆட் பண்ணிவிட்டு ஒரு பிஞ்ச் அளவுக்கு லைட்டாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இதில் ரொம்ப போடக்கூடாது, ஏன்னா ஆல்ரெடி இதில் இருக்கும். லைட்டாக ஒரு பிஞ்ச் கிளறி விட்டுட்டு நம்ம இது வந்து ஒரு நிமிஷம் அளவுக்கு மூடி விட்டுருவோம். 1 நிமிஷம் இருந்தால் போதும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 1 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், தண்ணியும் அந்த மேகி மிக்ஸ் ஆகிருக்கு பார்த்தீங்களா? இதுதான் நமக்கு வேணும். இந்த மாதிரி தான் எடுக்கணும். அதுக்காக தான் 1 நிமிஷம் இருந்தால் போதும் அப்படின்னு சொன்னேன். இப்போ நம்ம வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து இதில் சேர்த்துக்கலாம். சின்ன கப்பில் 1/2 கப் அளவுக்கு எடுத்துருக்கேன். நல்லா கலந்து விட்டுருவோம். இது எதுவும் கெட்டியாகாத அளவுக்கு எல்லாமே இது ரெண்டும் நல்லா மிக்ஸ் ஆகி வர அளவுக்கு நல்லா கலந்து விட்டுறணும். பாருங்கள், எல்லாம் நல்லா பிறண்டு வந்துருச்சு. இந்த பேனில் ஒட்டாத அளவுக்கு நல்லா வந்துருச்சு பாருங்கள் கரெக்டாக. ஸோ இதுதான் கரெக்டான பதம். இது போதும் நமக்கு. இந்த டைமில் நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்கள், கரெக்டாக வந்துருச்சு. இப்படி இருந்தால் தான் நம்ம பீஸா போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஓகே, இப்போ நம்ம இதை எடுத்துகிட்டு வேறு ஒரு பேன் அடுப்பில் வச்சிடலாம். இப்போ இது சூடாகட்டும். இதுக்கும் ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து பட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இப்போ இது சூடாகிடுச்சு. நல்லா பட்டரெல்லாம் மெல்ட் ஆகி வந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சோம் இல்லையா அந்த மிக்ஸு, மேகி மிக்ஸ், அதை இதில் போட்டுடலாம். போட்டுட்டு நல்லா எல்லாமே ஃபுல்லாக அந்த பேன் ஃபுல்லாக வர அளவுக்கு நம்ம அதை பரப்பி விட்ருவோம். எடுத்தோடனே போட்டோன்னே இப்படி இருக்கே அப்படின்னு பயப்பட வேண்டாம். அழகாக நம்ம இப்படி அமுக்கி விடும்போது அழகாக ரவுண்டாக வரும். நம்ம பொறுமையாக அழகாக பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை. பாருங்கள், அழகாக வருது பாருங்கள். ஏன்னா நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டிருக்கோம் இல்லையா, அது நல்லா அழகாக நமக்கு இந்த மாதிரி வர்றதுக்கான ஹெல்ப்லாம் அது பண்ணிடும். பாருங்கள், பர்ஃபெக்டாக வந்துருச்சு. இப்போ நம்ம இதை வந்து ஒரு 5 மினிட்ஸுக்கு மூடி வச்சிடலாம். இப்போ 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. எடுத்துடலாம். கீழே அந்த கீழ்ப்பகுதி வந்து நல்லா வெந்து கரெக்டாக வந்திருக்கும். ஸோ இதை இப்போ நம்ம திருப்பி போடணும். இதே மாதிரி ஒரு பிளேட் எடுத்து அது மேலே வச்சுட்டு இப்படி டக்குன்னு ஒரு திருப்பிக்கலாம். நான் வந்து பீஸா பண்ணுற அந்த பேனே தான் எடுத்துக்கிட்டேன் அதில் திருப்புறதுக்கு. நீங்கள் கொஞ்சம் அகலமான பாத்திரம் இருந்தால் கூட ஓகே தான், பிளேட் மாதிரி. ஸோ இதில் கொஞ்சம் பட்டர் போட்டு அதை மெதுவாக அழகாக எடுத்து வச்சுருவோம். இப்போ வெந்த பகுதி மேலே வந்துருச்சு இல்லையா, இதில் நாம் என்ன பண்ணுவோன்னா, நான் வந்து இதில் டொமேட்டோ கெச்சப் வந்து ஊற்றுறேன். மேலே ஊற்றிட்டு அது ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்ருவோம். எல்லா இடத்துலையும் படுற மாதிரி அதை நல்லா வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்மக்கிட்ட வந்து பீஸா சட்னி இருந்தால் கூட அதை போட்டுக்கலாம், இல்லைனா சில்லி சாஸ் இருந்தால் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் வந்து இது நல்லாயிருக்கும், டொமேட்டோ கெச்சப் நல்லாயிருக்கும். இப்போ நான் வந்து சீஸ் துருவி வச்சுருக்கேன், மொசரல்லா சீஸ் வந்து துருவி வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம மேலே ஆட் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் படுற மாதிரி எல்லா இடத்துலையும் போட்டு விட்ருவோம். எல்லா இடத்துலையும் நல்லா படுற மாதிரி பரப்பி விட்டுறலாம் சீஸ். இந்த சீஸ் நிறையா இருந்தால் தான் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நான் கொஞ்சம் ஆலிவ் அது மேலே போட்டுக்கிறேன். என்கிட்ட கொஞ்சம் இருந்ததுனால நான் அதை போட்டுக்கிறேன். நம்மக்கிட்ட இல்லை அப்படின்னா நம்மக்கிட்ட இருக்க கேப்சிகம், ஆனியன், டொமேட்டோ, அப்புறம் ஏதாவது கார்ன் இது மாதிரி இருந்தால் கூட நம்ம அது போட்டுக்கிட்டால் போதும். இப்போ இருந்ததுனால நான் வச்சுருக்கேன். கொஞ்சம் பிளாக் ஆலிவ் இருந்தது, அதையும் இதில் வச்சிடலாம். நான் கொஞ்சம் கார்ன் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் அதில் போட்டுருவோம் லைட்டாக. இதெல்லாம் குட்டீஸ்க்கு பிடிச்ச விஷயம் எல்லாமே. இதை கொஞ்சம் நல்லா தூவி விட்டுருவோம். இப்போ அடுத்தது ஆனியன் மெலிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அது கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்கலாம் லைட்டாக, ஏன்னா கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு பிடிக்காது, எடுத்து தனியாக வச்சுட்டு தான் சாப்பிடுவாங்க. ஸோ நமக்காக கொஞ்சம் ஆனியன். அதுக்கப்புறமா தக்காளி வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி, கேப்சிகம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதையும் அது மேலே எடுத்து வச்சுருவோம். அடுத்தது தக்காளி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் கொஞ்சமாக எடுத்து அது மேலே தூவி விட்டுடலாம்.
நம்ம பீஸா மேலே தக்காளியை கொஞ்சம் தூவி விட்டுருவோம். ரொம்ப குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய டாப்பிங்ஸ் எல்லாமே இதில் போட்டாச்சு. இப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, இப்போ இது மேலே கொஞ்சோண்டு ஆரிகானோ தூவி விட்டுருவேன். இது வந்து ஆக்சுவலாக சில்லி ஃப்ளேக்ஸ், அதையும் இது மேலே போட்டுருவேன் இப்போவே. ஆக்சுவலாக இதெல்லாம் ரெடி பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா தான் அது ரெண்டையுமே தூவாங்க. நான் வந்து இப்போயே போட்டுறது ரெண்டையுமே. ஏன்னா அந்த நம்ம இதை போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வைக்கும்போது இதோட ஃப்ளேவர் எல்லாமே நல்லா இறங்கி சூப்பராக இருக்கும். இப்போ நம்மளுடைய பீஸா வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து ஒரு 5 மினிட்ஸ் மூடி வச்சிடலாம். 5 நிமிஷம் போதும். இப்போ வந்து 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். எடுத்துடலாம். நம்மளுடைய மேகி பீஸா வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதை வேறொரு பிளேட்டில் மாற்றிடலாம். இங்கே பக்கத்தில் வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்தனால இன்னொரு குட்டி பீஸா ஒன்று ரெடி ஆகிட்டுருக்கு. இது கொஞ்சம் அதிகமாக சீஸ்லாம் போட்டு என் பொண்ணுக்காக ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ இதை எடுத்துருவோம். நம்மளுடைய பீஸா ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், சூப்பராக அழகாக வந்துருச்சு. பர்ஃபெக்டாக வந்திருக்கு பாருங்கள் நம்ம பீஸா. இது வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சீரியஸாக சொல்லலாம், அவ்வளோ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நான் 3 பேக்கெட் யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் வந்து இப்போ நான் கட் பண்ணுறேன் இல்லையா, இதில் எனக்கு ஒரு 6 பீஸ் வரும். அது இல்லாமல் ஒரு குட்டி பீஸா ஒன்று வச்சுருக்கேன் நான். இந்த குட்டி பீஸா ஒன்று. ஸோ இது வந்து எனக்கு 3 பேக்கெட் மேகிக்கு இவ்வளோ வந்திருக்கு. பாருங்கள், நம்ம பீஸா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது பாருங்கள், சின்ன பீஸா ஒன்று, நிறையா சீஸ்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் என் பொண்ணுக்காக. ஸோ இது நம்மளுடைய பீஸா வந்து ரெடி ஆகிடுச்சு ரெண்டுமே. பாருங்கள், நம்மளுடைய பீஸா வந்து எவ்வளோ அழகாக அருமையாக ரெடியாகி வந்திருக்குன்னு. இதே போல் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது எல்லாருக்குமே கண்டிப்பாக பிடிக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய பீஸா ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், ஈஸியாக பண்ணிட்டோம். ஒரு நூடுல்ஸ் வச்சுட்டு டக்குன்னு நம்ம வீட்டில் நம்மளே செஞ்சாச்சு. இப்போ இருக்க சிச்சுவேஷனில் பீஸாலாம் வாங்குறது கொஞ்சம் கஷ்டம் தான். ஸோ இதே போல் நம்ம வீட்டில் ரெடி பண்ணி கொடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய், see you.